தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. தென் மாவட்டங்கள்ல மழை இன்னும் தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்நிலையில எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதை விளக்குவதற்காக நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். பாலவெற்றிவேல், தொடர்ச்சியா தென் மாவட்டங்கள்ல அதிக அளவிலான மழை என்பது பதிவாகியிருக்கு. வரலாறு காணாத மழை பதிவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னும் மழை எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. தற்போதைய அங்க மழை நிலவரம் என்னவா இருக்கு? எந்தெந்த பகுதிகளில் இன்னும் மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க? ஆனந்தி, தென் மாவட்டங்களில் நேற்று அதிகாலையில் தொடங்கின அந்த கனமழை நம்ம வரைபடத்தில் நேரடியாகவே பார்க்கலாம். தற்போதைய நிலவரம் ECM அப்படிங்கிற யூரோப்பியன் மெட்ரோலாஜியோட வரைபடத்தை தான் நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கன்னியாகுமரியை ஒட்டிய பகுதி, இந்த பகுதியில் தான் வந்து ஒரு சுழற்சி ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மேலடுக்கு சுழற்சி தான் வந்து தற்போதைய கனமழைக்கு காரணம். நம்ம இப்போ தென் கன்னியாகுமரி பகுதிக்கும் இலங்கைக்கு மேற்கு பகுதியிலையும் நம்ம இந்த சுழற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுழற்சி காரணமாக இந்த மேக கூட்டங்கள் எந்த அளவுக்கு டென்ஸா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது ஃபுல்லாவே அதிக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு மேக கூட்டங்களாக இருக்கிறது. காயல்பட்டினத்தில் வரலாற்றிலேயே பதிவாகாத அளவு, அதாவது ஒரு வருஷத்துல 1000 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர் வந்து பதிவாகும். ஆனால் தற்போது 95 சென்டிமீட்டர் வந்து பதிவாயிருக்குது. அதி கனமழை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிக கனமழைன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் மேலே இப்போ அதி கனமழைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவிற்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. மிக்ஸாம் புகையில கூட மேக்சிமம் 35 சென்டிமீட்டர் வரையும் பேஞ்சது நிலையில வந்து பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 39 இடங்கள்ல மிக கனமழை பெய்திருக்கு. 33 இடங்கள்ல அதி கனமழை பெய்திருக்கிறதாக கூறப்படுது. தற்போது இருக்கிற அந்த வரைபடம் மூலமாக நமக்கு காணக்கூடிய அந்த காட்சிகள் வந்து குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு அடுத்த 12 மணி நேரத்துக்கு வந்து அதிகமான கனமழை இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வருது. இப்போ 2 மணி நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இந்த மேகக்கூட்டங்களோட அந்த நகர்வுகளை பாருங்களேன். எந்த அளவிற்கு தூத்துக்குடி மாவட்ட எல்லையில ஒட்டி வர்றது நம்மளால பார்க்க முடியுது. காயல்பட்டினம் மற்றும் இப்போ ஒரு மணப்பாடு, திசையான்விளை, திருச்செந்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த இடங்கள்ல இன்னமும் மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரைபடம் மூலமாக நமக்கு தெரிய வர்ற அந்த கருத்தா இருக்குது. இப்போ நாளைக்கு மதியம் 1 மணிக்கு தான் வந்து இந்த மேக கூட்டங்கள் மொத்தமாக அந்த களையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் வந்து இப்போ இருக்கிற அந்த வரைபடம் சொல்லுது. ஆனந்தி, அப்ப நாளைக்கு, அதாவது நாளைய தினம் இந்த 1 மணி வாக்குல தென் மாவட்டங்கள்ல மழை அதிகம் இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கலாமா, அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, தென் மாவட்டங்களில் தற்போது வரை வந்து பெய்த மழை காரணமாகவே நீர்நிலைகள், குறிப்பாக தாமிரபரணி ஆற்றுக்கு வரக்கூடிய 6 அணைகள் முழுமையாக நிறைந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கன அடி, முக்கூடலுக்கு அடுத்து திருநெல்வேலி ஊர்களுக்குள் 1 லட்சம் கன அடி செல்லுது. அப்படிங்கும்போது அந்த தாழ்வான பகுதிகளில் இப்பவே தண்ணீருடைய மட்டம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த தாமிரபரணி வடிகால் பாசனம் வந்து இப்போ வந்து இருக்கிற நீர்நிலைகள் வந்து அதிகமாகிருச்சு. அந்த நீர்நிலைகள் அதிகமானதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றிற்கு வரக்கூடிய நீர் வரத்து, குறிப்பாக நம்ம இந்த வரைபடத்தில் நம்ம வந்து பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். ஸோ வந்து இதுதான் தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த வடிகால் பாசனம். இந்த பாசனத்தில் வந்து அந்த ஒவ்வொரு கலர்லையும் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அனைத்து பகுதிகளிலையும் வந்து மணிமுத்தாறு டேம், காரையாறு டேம், பாபநாசம் டேம் மற்றும் குற்றால அருவியிலிருந்து வரக்கூடிய மொத்த வெள்ளமும் இந்த இடத்துல வந்து சேருது. இது முக்கூடல் அப்படிங்கிறாங்க. இந்த முக்கூடல்ல தான் வந்து தாமிரபரணி ஆறுடைய அகலம் அதிகமாகுது. இங்க தான் தற்போது 1 லட்சம் கன அடி நீர் வந்து பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக திருநெல்வேலி ஊர் பகுதிகளிலேயே கடந்த 100 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நாங்க பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. கோட்டையில 1931க்கு பிறகு கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா இங்க தூத்துக்குடி எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேலும் அடுத்த 12 மணி நேரத்துக்கு கனமழை இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த விண்டியோட மேப் சொல்லுது. இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது அதிகமான ஒரு பேரிடருக்கு உள்ளாயிருக்கிறது தென் தமிழகம். அப்படிதான் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டியதா இருக்குது. நிச்சயமா பாலவெற்றிவேல், இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப முக்கியமான அணைகளோட நிலவரம் என்னன்னு சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப வலியுது. அங்கிருந்து வெள்ளப்பெருக்கு தான் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் என்னன்னா, தொடர் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப மழை வந்து இன்னும் அதிகரிக்கும் பட்சத்துல இப்ப அணைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரோட அளவும் இன்னும் அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ண போறாங்க இப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்? நம்ம இன்னும் எப்படி, ஏற்கனவே மக்கள்லாம் அங்க வெள்ளத்துல சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னும் நீர் வெளியேற்றம் அதிகரிக்கும் பட்சத்துல இன்னும் மக்கள்லாம் வந்து அதிகமானோர் சிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எப்படி அவங்கள மீட்க போறாங்கன்ற ஒரு பெரிய கேள்விதான் எழுது.
கண்டிப்பா ஆனந்தி, இப்போ நம்ம குறிப்பா தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களை ஒட்டியுள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்குறோம். இந்த இதுல விண்டோட டைரக்ஷன், காற்றினுடைய அந்த திசையை பார்க்கிறோம். அந்த கடையநல்லூர் பக்கம் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, ராஜபாளையம், கடையநல்லூர், தென்காசியை ஒட்டியுள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கிட்டத்தட்ட 1800 மீட்டர் ஹைட்டா இருக்குது. இதன் காரணமாக அந்த காற்று முட்ட மழை பெய்துகிட்டே இருக்குது. இதனுடைய அளவும் குறையாமல் இருக்கிறதா சொல்ல முடியுது. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அணைகளுடைய நீர் வரப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 80% மேல் அணைகள் நிரம்பி இருக்கிறதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஊர்களுக்குள் திருப்பி, அதாவது அந்த நதிகள், முக்கியமா 3 நதிகள் இருக்குது. தாமிரபரணி, வைப்பாறு, வைகை. வைகையிலே ஏற்கனவே அதிகப்படியான நீர் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. வைப்பாறுலையும் பாத்தீங்கன்னா கடந்த 50 வருடங்கள்ல இல்லாத அளவிற்கு விருதுநகர் மாவட்டங்கள்ல அதிகமா மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்குது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஜீவாதாரமாக விளங்குறது தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆறுல இப்பவே 1 லட்சம் கன அடி அப்படிங்கும்போது 6 அணைகள் நிரம்பி வழிவதால் மணிமுத்தாறு அணை, காரையாறு அணை, பாபநாசம் அணை, கருப்பா நதி அணை, கடனா நதி அணை, இந்த அணைகள்ல இருந்து மழைநீர் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. இன்று இரவுக்குள்ளே 2 லட்சம் அளவிற்கு நீர் வெளியேகும். இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்றே தெரிவிக்க முடிகிறது. இறுதியாக ஒரு கேள்வி, இது வளிமண்டல சுழற்சி காரணமாக இவ்வளவு மழை என்பது பதிவாகி இருக்கு. இப்ப கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அதிக அளவிலான மழை பதிவாகும். ஆனா இங்க நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே நேரத்துல இவ்வளவு மழை பெய்யறதுக்கு என்ன காரணமா இருக்கு? வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க பாலவெற்றிவேல்? ஆனந்தி, கிளவுட் பஸ்டர் என்பது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. ஆனா ஏற்கனவே கிளவுட் பஸ்ட் தான் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் தரவுகள் நமக்கு தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக காயல்பட்டினம், திருச்செந்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில், திருவைகுண்டத்தில் 69 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்குது. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்குள்ளேயே கிளவுட் பஸ்டர் மாதிரியான ஒரு அதிகப்படியான கனமழை பெய்துட்டு இருக்கு. இது எல் நினோ வருட பகுதி அப்படிம்பாங்க. அதாவது பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய வெப்ப மாறுபாடு காரணமாக வடகிழக்கு பருவமழையோட தீவிரம் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த தீவிரத்தினுடைய ஒரு பாட்டை தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மிக்ஸாம் புயலாக பார்த்தோம். தற்போது தென் மாவட்டங்களுக்கும் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சென்னையில ஏற்பட்ட தாக்கத்தை விட இங்க அதிகமாகவே தாக்கம் இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஏன்னா இப்பவே அதிகப்படியான அணைகள் நிரம்பி விட்டன. மேலும் கனமழை தொடரும் பட்சத்தில் நாளை மதியத்திற்கு பிறகுதான் என்ன விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். ஆனந்தி, தென் மாவட்டங்கள்ல தற்போதைய மழை நிலவரம் என்ன, இவ்வளவு மழைக்கான காரணம் என்ன, இன்னும் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அணைகளின் நிலை என்ன, எல்லா விவரங்களையுமே மிக தெளிவாக எங்களுக்கு பதிவு பண்ணீங்க. நன்றி பாலவெற்றிவேல். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.